மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டிய பொறுத்தமட்டில பார்த்தீங்கன்னு சொன்னா, தொடர்ந்து வந்து ஒரு புல்லிஷா இருக்கு. ஸோ 22,000 பக்கம் நல்லா சப்போர்ட் எடுத்து நிஃப்டி வந்து மேல் நோக்கி வந்துட்டுருக்கு. சொல்லப்போனா எக்ஸாக்ட்டா 21,800லேருந்து சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து ஒரு நிச்சயம் வந்து ஒரு 800, 700 பாயிண்ட் வந்து பாசிட்டிவா வந்திருக்கு. இந்த லாஸ்ட் 1 வீக்ல நல்லா பாசிட்டிவா எடுத்திருக்கு. ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம வாங்கலான்றது ரொம்ப உறுதியாவே சொன்னோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் இருக்கு. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் ஃபியர் இருக்கனால கொஞ்சம் வொலாட்டிலிட்டி அதிகமா தான் இருக்கும். ஸோ இந்த எலக்ஷன் ஃபியர் வந்து எப்போ குறையும் அப்டின்னா, மார்க்கெட் வந்து எலக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு தான் வந்து நார்மலா வரும். இப்போதைக்கு இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. 20 அந்த ரேஞ்சுக்குலாம் போயிருக்கு இல்லைங்களா? ஸோ திரும்பவும் வந்து பழையபடி 10, 15 வந்து எலக்ஷன் இந்த ஃபியருக்காக தான் ஏறி இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ நார்மலா அதோடைய வொலட்டிலிட்டி ரொம்ப கம்மியா ஆகும் அப்டின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அப்படி ஆச்சுன்னு சொன்னா நிச்சயம் வந்து இந்தியா விக்ஸ் குறைய குறைய மார்க்கெட் இன்னும் புல்லிஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து கீழ வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்றத கேள்விப்படுறேன். பட் வந்து டோட்டலா வந்து நம்ம வந்து மார்க்கெட்ட ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, டெக்னிக்கலி மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, எலியட் வேவ்னு சொல்லுவாங்க. அதோட ரெசிஸ்டன்ஸ் இது 22,600, 800. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு கரெக்ஷன் குடுத்து மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிறது டெக்னிக்கலா இருக்கு. பட் நெறைய விஷயங்கள் இருக்கு. டெக்னிக்கல்ல ஃபிளாக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஃபிளாக் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டிக்கு வந்து 26,500 வரைக்கும் டார்கெட் இருக்கு. பட் அந்த ஃபிளாக் பேட்டர்ன் வந்து கன்ஃபார்மா மேல தான் போகுமா அப்படிங்கிறது வந்து உறுதியா கிடையாது. அதே மாரி எலியட் வேவ்லேருந்து கன்ஃபார்மா அது கீழ தான் வரும்ன்றது உறுதியா கிடையாது. இதுல ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஸோ ஆப்ஷனோட பிரீமியம் மார்க்கெட் ட்ரேடர்ஸோட சென்டிமெண்ட்ட வச்சு பார்க்கும்போது 22,000 பக்கம்லாம் வரும்போது கால் ஆப்ஷன் பிரீமியம் ரொம்ப அதிகமாவும், புட் ஆப்ஷன் பிரீமியம் குறைவாவும் இருக்கிறதுனால தற்போதைய சூழ்நிலையில இப்போ புல்லிஷா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா அது வந்து ஃபால் ஆகி 17, 18லாம் வர வாய்ப்பு இல்ல. ஆனா நிச்சயம் வந்து எலக்ஷன் டைம்ல ஒரு ஹை வாலடைல் இருக்கும். பட் இப்போதைக்கு நீங்க வந்து பை ஆன் டிப்ஸ், செல் ஆன் ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 22லேருந்து 22,700, 800 மேக்ஸிமம் 23 இந்த ரூ. 1000 பாயிண்ட்டுக்குள்ள தான் இந்த மந்த் எண்ட் வரைக்கும் ட்ரேட் ஆகுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. நன்றி, வணக்கம்.